வணக்கம். சிந்திக்க துணிக. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தமிழ் தேசிய எழுச்சி இந்த அளவுக்கு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் தேசிய பேரியக்கம், நாம் தமிழர் கட்சி. ஆனா என்னதான் இந்த இயக்கமும் கட்சியும் மக்கள்கிட்ட தமிழ் தேசிய அரசியலை கொண்டு போய் சேர்த்தாலும் மக்கள் அதை உள்வாங்கி அதை சரியான பாதையில எடுத்துட்டு போகணும். அந்த இயக்கங்களுக்கும் கட்சிகளுக்கும் ஆதரவு தரணும். அவங்களோட உழைப்புக்கு வலு சேர்க்கணும் இல்லையா? அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் அதை சரியா உள்வாங்கி அதை சரியான பாதையில நடக்கும்போது தான் மற்றவங்களுக்கு அந்த கருத்தியல் மேல ஒரு பிடிப்பும் வரும், ஒரு நம்பிக்கையும் வரும். அந்த மாதிரி ஒரு இளைஞர்கிட்ட தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். வாங்க, குமரி மண்ணில இருந்து தம்பி விஜய் கிட்ட பேசுவோம். வாங்க தம்பி. வணக்கம். வணக்கம். தம்பி, உங்களை பத்தி, உங்களோட படிப்பு, சொந்த ஊர், பின்புலம், அதெல்லாம் பத்தி எங்களுக்கு கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்க. நான் விஜய், தமிழாதி குடிமரபின் வழிவந்த தென்குமரி தமிழன், தமிழ் தேசியவாதி, தனி இசை கலைஞன். நான் ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கிறேன். இப்போ நாகர்கோயில்ல ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனில கண்டென்ட் மேனேஜரா ஒர்க் பண்ணிக்கிட்டு அப்படியே என்னுடைய தனி இசைக்காகவும் தமிழுக்காகவும் என்னால முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ் தேசியத்தை என்னை போன்ற இளைஞர்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒரு கடமையா கருதி அதை என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். தமிழ் தேசிய அரசியல் அப்படின்றது நீங்க வாசிச்சு அதை உணர்ந்து நாம் தமிழர் கட்சியை தேர்ந்தெடுத்தீங்களா, அல்லது நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்த பிறகு தமிழ் தேசியம் அப்படின்றத கத்துக்க ஆரம்பிச்சீங்களா? நான் தமிழ் தேசியத்துக்குள்ள இந்த அரசியலுக்குள்ள வந்தது பாத்தீங்கன்னா ஆரம்ப கட்டத்துல எனக்கு இதனுடைய புரிதல் கிடையாது. ஆனா தமிழ் குறித்த ஆர்வம் நிறைய உண்டு, தமிழ் குறித்த பற்று நிறைய உண்டு. தலைவர் பிரபாகரன் அவருடைய வரலாறு, அவருடைய போராட்டம் குறித்து எனக்கு ஓரளவு தான் தெரிஞ்சிருந்தது. இப்போ சமீபமா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடிதான் நான் இந்த அரசியலை பத்தி கொஞ்சம் ஆழமா கவனிக்க ஆரம்பிச்சேன். நம்மளை சுத்தி ஏதோ நடக்குது, அது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமாட்டு பாத்தீங்கன்னா நான் திரு விஜய் அவர்களுடைய ரசிகன். சரிங்களா? முன்னாடி, இப்போ அது இல்ல. அப்ப அவர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சப்போ ஓகே, இவரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா நமக்கு பிடித்த ஒரு நடிகர் அவரு கட்சி ஆரம்பிக்கிறார். மத்தவங்கள போலதான் நானும் கட்சின்னா என்ன, அரசியல்னா என்ன எதுவுமே தெரியாத ஒரு காலகட்டத்துல இருந்தேன். சரி, அரசியல் பத்தி நிறைய புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமாட்டு நான் அரசியல் பத்தி நிறைய வாசிக்க ஆரம்பிச்சது, அது சார்ந்த நண்பர்கள் கூட பேச ஆரம்பிச்சது, அது பத்தின காணொளிகள் நிறைய பாக்குறது, திராவிடம்னா என்ன, தமிழ் தேசியம்னா என்ன, ஆரியம்னா என்ன, பொது உடைமைனா என்ன, இதெல்லாம் பத்தி பாக்குறப்பதான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்குது. நானும் நாம் தமிழர் கட்சிய, குறிப்பா திரு சீமான் அவர்களை கடுமையா விமர்சிச்சதான், அதாவது கிண்டல் பண்ணவன், விமர்சனம் தாண்டி கிண்டல் பண்ண. நான் வெளிப்படையா ஒத்துக்கிறேன், நான் அவரை பயங்கரமா கிண்டல் பண்ணிருக்கிறேன். மத்தவங்க போடுற அந்த ஏளன இதை நானும் மத்தவங்க கிட்ட சொல்லிங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறமாட்டு எனக்கு இந்த அரசியல் புரிதல் வர 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 எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் நான் திரும்பி பாக்குறேன், எனக்கு நாம் தமிழர் கட்சி சிறப்பா தெரிஞ்சாங்க. அப்ப இத்தனை நாள் நம்ம கேலி கிண்டல் பண்ணது இவங்களை பத்தி புரியாம, அரசியல் புரிதல் இல்லாம, என்னைக்கு அந்த அரசியல் புரிதல் வருதோ, தமிழ் தேசியத்தை பத்திய புரிதல், இந்த புவியியல் சார்ந்த அறிவு எனக்கு வந்ததோ, அப்பதான் தெரிஞ்சது இவங்க சரியான பாதையில தான் போயிட்டு இருக்காங்க. நான் தான், என்னுடைய மூளைக்குதான் அது எட்டல. என்னை போல பல தோழர்கள் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரே காரணம் தான், எனக்கு பிடித்த நடிகர், எனக்கு பிடித்த எங்க அப்பா இருந்தாரு, எங்க தாத்தா இருந்தாரு, அதனால நான் இருக்கிறேன். அது என்ன பண்ணுது, ஏன்னா அங்க எல்லாமே ஒரு மாய தோற்றத்துல இருக்கிறாங்க. பல நம்ம வெளியே மீடியால எல்லாம் காட்டுறது ஒரு ஒரு அழகான ஒரு மாயை, அது ஒரு விஷயத்த கொடுக்கும், அது ஒரு அழகான பொய். ஆனா தமிழ் தேசம் சொல்றது கசப்பான உண்மை, உன்னை சுத்தி என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. இந்த நிலைய வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது தமிழ் தேசியம் தான் நமக்கான பாதை, இவங்க செய்யறதான் சரியானது, நம்ம நிலத்திற்கு, நம்ம இனத்திற்கு, தமிழினத்திற்கு சரியான ஒரு பாதை எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கிறவங்க நாம் தமிழர் கட்சியினர், தமிழ் தேசியத்தை சரியா கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு நான் அரசியலை படிச்சதுக்கு அப்புறமா தான் நான் நாம் தமிழரை தேர்ந்தெடுத்தேன். அதனோட இப்ப பயணிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இப்ப யார் திராவிடர்கள், ஏன் அவங்க தமிழர்களை ஆட்சி பண்ணணும்? எப்பவுமே தமிழனை சூழ்ச்சியாலதான் சாய்க்க முடியும். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இந்த மொழிகள்லாம் ஆரிய கலப்பில உருவாக ஆரம்பிக்கிறது. சமஸ்கிருதத்துக்கும் தமிழுக்கும் பிறக்கின்ற அந்த மொழிதான் இந்த 3 மொழிகளும். இதை குறிப்பிடுறதுதான் திராவிடம்ன்ற அந்த டேர்ம். இப்போ என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா அப்படின்ற ஒரு புத்தகத்துல இதை சொல்லியிருப்பாங்க. அதாவது தென் பகுதியில உள்ள பிராமணர்களை தான் திராவிடர்னு சொல்லுவாங்க. திராவிட சங்கம் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். பிராமணர்களுடைய சில சங்கங்கள் பாத்தீங்கன்னா அது என்னன்னா
தென் திசையில உள்ள அவர்கள் இனத்தை குறிக்கிற ஒரு சொல்லுதான். இப்போ இவர்கள் தான் திராவிடர்கள், தமிழர் அல்லாதவர்கள். இவர்கள் வந்து நமக்கு கூடயே தான் இருப்பாங்க. ஆனா தமிழன்ற போர்வையில இருக்கிறது. இவர்கள் ஒரு காலம் தங்களை தமிழர்கள் என்று அடையாளப்படுத்தவே மாட்டார்கள். இங்க திரு ஈவே ராமசாமி அவர்கள் வந்து சுயமரியாதை இயக்கம்னு ஒண்ணு இதை தொடங்கி யாரும் தங்களுடைய குடிப்பெயர்களை வந்து பின்னாடி ஜாதி பேரை பின்னாடி போட்டுக்க கூடாது அப்படின்ற மாதிரி தொடங்கினாரு. அதுக்கு பின்னாடியும் ஒரு சூழ்ச்சி உண்டு. நம்ம வந்து எப்பவுமே முன்னாடி நம்ம மன்னர் காலத்து வரலாறுலாம் எடுத்து பாத்தீங்கன்னா யாருமே அந்த குடிப்பெயரை பெருசா சொல்லிக்கிட்டது இல்லை. ஏன்னா நமக்கு அதுக்கு அவசியம் இல்லாம இருந்தது. எல்லாரும் தமிழர்களாக இருந்தோம், ஒன்றிணைந்து இருந்தோம். பின்னாடி வந்த இந்த ஆரியர்கள், குறிப்பா விஜயநகர அரசு, இந்த விஜயநகர அரசு காலத்துலதான் அந்த வர்ணபேதன்றது உள்ள வருது. கிபி 13ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தான் அந்த வர்ணபேதம் உள்ள வருது. இங்க இருந்த குடிப்பெயர்களை வந்து சாதியா மாத்துறாங்க. ஏன்னா அவங்களுடைய அந்த குடிகளை வந்து உயர்ந்ததாகவும் தமிழர்களுடைய குடிகளை வந்து தாழ்ந்ததாகவும் காட்டு ஒடுக்குறாங்க. இவர்கள் எல்லாம் ஒடுங்கியவர்கள் அல்ல, ஒடுக்கப்பட்டவர்கள் தமிழர்கள். இப்போ நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் அப்போ வந்து தமிழர்களை வந்து திரு சுப்பிரமணிய சாமி வந்து தமிழ் பொறுக்கீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு யாரும் பெருசா பொங்கல. இதுவே அவரு தமிழ் பொறுக்கீஸ்ன்னு சொன்னதுக்கு பதிலா தமிழர்களுடைய ஏதாவது ஒரு சாதி பேரை சொல்லி பொறுக்கீஸ்ன்னு சொல்லியிருந்தா பொங்கிருப்பாங்க. அது எப்படிடா நீ சாதிய சொல்லணும்? அதே இது தமிழர்கள்னு சொன்னப்போ யாருக்குமே பொங்க வரல. ஏன்னா இங்க நம்மளுடைய மைண்ட் செட் அப்படிதான் மாத்தி வச்சிருக்கிறாங்க. இங்க எல்லாருமே கலந்து இருந்துட்டாங்க. மொழி வாரியா மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட போது கன்னடம் கர்நாடகாவுக்கு போயிட்டான், தெலுங்கு ஆந்திராவுக்கு போயிட்டான், மலையாளி கேரளாவுக்கு போயிட்டான். ஆனா தமிழ்நாட்டுல எல்லாரும் சேர்ந்து கலந்து இருந்துட்டான். இங்கிருந்த அந்த திராவிடர்கள் இந்த நிலத்தை ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறப்போ அவனால தமிழன்ற பேர்ல ஆட்சி பண்ண முடியாது. ஏன்னா இது தமிழர்களுக்கான நாடு. அதற்காக அந்த விடயத்தை எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் திராவிடம். நாமெல்லாம் திராவிடர்கள், நாமெல்லாம் திராவிடர்கள்னு சொல்லி சொல்லி அந்த நம்ம மேலே உட்கார ஆரம்பிச்சாச்சு. இன்றும் நம்மை ஆண்டு கொண்டிருப்பவர்கள் திராவிடர்கள் தான். பின்னாடி அந்த குடி அடையாளத்தை எடுத்துட்டா யாரு தமிழர், யாரு கன்னடர், யாரு தெலுங்கர், யாரு மலையாளினே தெரியாம போயிடும். ஜஸ்ட் பேர் மட்டும்தான் இருக்கும். இன்னும் பல நண்பர்கள் வந்து தமிழ அவ்வளவு அழகா பேசுவாங்க. ஆனா வீட்டுல தொலைபேசியில பேசும்போது அவர்களுடைய தாய்மொழியில பேசுவாங்க. வீட்டுக்குள்ள வேற மொழி, வெளிய தமிழர்களாக பேச வேண்டியது. நான் அன்னைக்கு கூட வேலை பார்த்த ஒரு நண்பர் கூட வந்து தமிழ் தேசியத்தை பத்தி பயங்கரமா சொல்லிட்டு இருந்தார். அவரு பயங்கரமா கலாய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. நீங்க வந்து தமிழ் இனவெறி கொண்டு திரியுறீங்க அது இதுன்னு சொல்லிட்டு தான். நானும் ஒரு 1/2 மணி நேரம் அவருக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணேன். சரி என்னடா அவர் வந்து திரும்ப திரும்ப கேலி கிண்டல் பண்ணிட்டே இருந்தாரு. அப்பதான் நான் வந்து சரி நீங்க தமிழரா அப்படின்னு கேட்டேன். கடைசியா தான் கேட்டது, நீங்க தமிழரா அப்படின்னு. இல்ல நான் கன்னடர் அப்படின்னு. உங்களுக்கு ஓட்டுரிமை எங்க இருக்குன்னு? தமிழ்நாட்டுல இருக்குது அப்படின்னு. இதுதான் திராவிடம். தமிழர் அல்லாதவர்கள் தமிழரை ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட அந்த ஒரு சூழ்ச்சமம் தான் திராவிடம். என்னைக்குமே வந்து ஒரு நண்பரோ கூட வேலை பார்க்கறவங்க யாருக்கிட்டையுமே முதல் கேள்வி அந்த இது வைக்கிறது இல்ல. இந்த கேள்வியை நம்ம எப்ப வைக்க தள்ளப்படுறோம்னா அவங்க எப்ப தமிழர்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அல்லது வந்து மொழிக்கு இனத்துக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாங்களோ அப்ப நம்ம வேற வழி இல்லாம இந்த கேள்வியை கேட்க வேண்டியது இருக்கு. ஆனா அந்த கேள்வி கேட்கும் போதெல்லாம் பெரும்பான்மையான நேரத்துல வந்து அவங்க மாற்று இனத்தவராதான் இருக்காங்க. இப்ப தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் திராவிட கட்சிகள் தான் வந்து ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி பண்றாங்க இல்லையா? அந்த 50-60 ஆண்டுகள்ல மொழி, இனம், தாயகம் இது எல்லாத்துலயும் வந்து தமிழர்கள் வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அது நம்ம கண்கூட பாக்குறோம். நம்மளுக்கு பக்கத்துல வந்து ஈழத்துல நடந்த கொடுமையை வந்து பார்த்த பிறகும் தமிழர்கள் இப்படி இருக்காங்க அப்படின்றப்ப அவங்களுக்கு அந்த அரசியல் தெளிவு இல்ல, இன உணர்வு, மொழி உணர்வு இல்ல அப்படின்றத பார்க்க முடியுது. இன்னைக்கு காலகட்டத்துல அத ஓரளவுக்காவது தக்க வச்சுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு அரசியல் பாதை தான் தேவைப்படுது. நீங்க வந்து இந்த ஜல்லிக்கட்டு மாதிரி போராட்டங்கள், ஸ்டெர்லைட் ஆலையை தடுக்கிறதுக்கான போராட்டங்கள், இந்த மக்கள் திரள் போராட்டங்கள் இருந்தாலும் அது அடிக்கடி நடக்கிறது இல்ல இல்லையா? அப்ப அரசியல் வழியில வந்து நம்ம ஓரளவுக்கு இதை கட்டுப்படுத்த முடியும், மொழி, இன உணர்வு, தாயகத்தை காக்க முடியும், வளங்களை காக்க முடியும் அப்படின்ற சூழ்நிலை தான் இருக்கு. நீங்க ஒரு கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதனால இந்த கேள்வி உங்கள்ட்ட வெளிப்படையாவே. இப்ப கிறிஸ்தவர்கள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிகமா திராவிட கட்சிகளை தான் ஆதரிக்கிறாங்க. குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் அததான் வந்து கிறிஸ்தவர்கள் ஆதரிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வெளிப்படையா தெரியும் இந்த திராவிடர்கள் ஆட்சியில இனம், மொழி, தாயகம் எல்லாமே வந்து சீரழியுது அப்படின்றது தெரியும்.
இத தெரிஞ்சும் அவங்க மதத்தின் பேர்ல இந்த அரசியல் நிலைப்பாடை எடுக்கிறாங்களா? இந்த இந்துத்துவா, ஆர்எஸ்எஸ் இதை எதிர்க்கிறது திராவிடம் அப்படின்னு நம்புறாங்களா? அப்ப அவங்களுக்கு மதம் அப்படின்றது வந்து இனம், மொழி, தாயகம் இதை விட பெருசா தெரியுதா உங்க பார்வையில? ஆரியர்களுடைய இன்னொரு வடிவம் தான் திராவிடம். அதனுடைய புரிதல் இந்த மக்கள்கிட்ட கிடையாது. இன்னமும் பல பேர்கிட்ட கிடையாது. ஒரு 80% மக்கள்கிட்ட இது கிடையாது. திராவிடம் என்பது ஆரியத்தின் இன்னொரு வடிவம், அவ்வளவுதான். இங்க குறிப்பா கிறிஸ்தவர்களை பத்தி கேட்டதுனால சொல்றேன். இங்க எந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லப்படும் பாத்தீங்கன்னா, ஒரு இது இந்த எதிரித்துவமா காமிப்பாங்க. இந்துக்கள் எல்லாரையும் இந்துத்துவா, கிறிஸ்தவர்கள் திராவிடம் அப்படின்னு ஒரு சண்டை மாதிரி மூட்டி விட்டுறது. இங்க ஒரு கிறிஸ்தவனுக்கு அவனுக்கு பைபிள்ல உள்ள அந்த கதைகள் எல்லாமே தெரியும். தொடர்ச்சியா ஒருத்தன் தேவாலயத்துக்கு போயிட்டு இருக்கான்னா பைபிள் உள்ள கதைகள், மோசே கதை தெரியும், எலியா கதை தெரியும், எஸ்தர் கதை தெரியும், இயேசுநாதர் கதை தெரியும், யோவான் பத்தின கதை தெரியும், பல கதைகள் உண்டு. ஆதாமேவாள் கதையில இருந்து கடைசி வரைக்கும் சொல்லுவாங்க. வெளிப்படுத்தின விசேஷம்னு ஒண்ணு உண்டு பைபிள்ல, கடைசி ஆகமம் அது. அதுல வந்து எதிர்காலத்துல உலகம் இப்படிலாம் இருக்கும், இதெல்லாம் முன்னாடி நடக்கிற மாதிரி, இதெல்லாம் பின்னாடி நடக்கணும் முன்னாடியே சொல்லியிருக்காங்க அப்படின்ற பல விடயங்கள் உண்டு. இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பாங்க. ஆனா அவங்க கிட்ட போயிட்டு தமிழர் வரலாறு குறித்து ஏதாவது கேட்டீங்கன்னா யாருக்கும் தெரியாது. மதம் சார்ந்த அந்த பைபிள்ல இருக்கிற விடயங்களை வந்து தன்னுடைய வரலாறாகவும் தன்னுடைய வரலாறை ஒரு அயலின பொருளாகவும் பார்க்கிற மனநிலையை உண்டு பண்ணிட்டாங்க முன்னாடி. அதற்கு காரணம் சொல்லப்பட்ட இன்னொரு விடயம் சாத்தான் அப்படின்ற ஒரு இது. பல இடங்கள்ல எந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னா, அது அவனுடைய இப்படி சொல்லியிருக்கணும் நியாயமா, அது அவங்களுடைய வழிபாடு. நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய வழிபாட்டு முறை உண்டுதான் முன்னாடியில இருந்து. அதுல வந்து மாற்றப்பட்ட தெய்வங்கள் தான் வேற. யாரா இருந்தாலும் நம்ம வந்து அந்த மாலை போடுறது, விளக்கு கொளுத்தி வச்சு வணங்கி கும்பிடுறது, இதெல்லாம் நம்மளுடைய வழிபாட்டு முறைகள். வேற கடவுளை வணங்குபவர்கள் சாத்தான், அவர்கள் வணங்குவது சாத்தான் அப்படின்ற. அதாவது இதுக்கு வந்து பைபிள்ல வந்து மோசேயோட கதையை உதாரணமா சொல்லலாம். அதுல வந்து எப்படின்னா, அவர் வந்து மோசே வந்து அந்த மக்களை வந்து காப்பாத்தி எகிப்தியர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தி கொண்டு போயிருவாரு. அதுக்கப்புறமாட்டு அவர் அந்த கடவுளுடைய அந்த 10 கட்டளைகளை வாங்குறதுக்கு மலை மேல போய் நின்றுவார். கீழே அந்த மக்கள் வந்து அவர் இனிமே வரமாட்டாருன்னு சொல்லிட்டு இவர்களே ஒரு சிலையை உண்டு பண்ணுவாங்க. சிலையை உண்டு பண்ணி வழிபடுவாங்க. மோசே கோபத்துல வந்து அந்த சிலையை உடைச்சு போட்டோம்னா பூமி பிளந்து அந்த மக்கள்லாம் பாதி உள்ள போயிரும். அதனால கடவுள் கோபமாகி அவர்களை 40 வருஷம் வனாந்தரத்துல, அதாவது பாலைவனத்துல அலைய விட்டார் அப்படின்ற மாதிரி வரும் அந்த கதை. அப்பத்துல இருந்தே இந்த சிலை வழிபாடு என்பது சாத்தானின் அடையாளம் அப்படின்னு ஒரு உருவகத்தை பண்ணி விட்டுடுச்சு கிறிஸ்தவம். இதனாலேயே இந்துக்கள்னு சொல்லக்கூடாது, இந்துக்கள் வந்து பின்னாடி வெள்ளைக்காரன் நமக்கு கொடுத்த டேர்ம். தமிழ் நம்ம ஆதி வழிபாட்டு முறைகள், அதாவது நடுகள் வச்சு வழிபடுவோம், முன்னோர்களை வழிபடுவோம், கல்லை வச்சுதான் நம்ம வழிபடுவோம். இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே சாத்தான்கள் வழிபாடு அப்படின்ற மாதிரி ஒரு இது உருவாயிடுச்சு. இதனாலே எதிரா பார்க்க ஆரம்பிச்சாங்க நிறைய பேர். ஆனாலுமே பலர் வந்து சகோதரத்துவமா தான் இருந்தாங்க. ஆனா பல இடங்கள்ல அந்த மதச்சண்டை உருவாகும், இந்துத்துவா உருவாக்கி விடும். திராவிடம் அமைதியா இருந்ததை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா இவங்க 2 பேருமே ஒண்ணுதான். இன்னொன்னு இங்க வந்து இந்த குறிப்பா அந்த ஜாதிய வேற்றுமைக்குள்ள, கிறிஸ்தவத்துக்குள்ள ஜாதி இல்லைன்னு சொல்றதெல்லாம் சுத்த போய். ஜாதிக்கு ஒரு சபையை உருவாக்கி வச்சிருக்காங்க. குறிப்பா தமிழ்நாடு கன்னியாகுமரியில நிறைய இருக்கு ஜாதிய வேறுபாடு. அந்த இது வந்து மத்த இதுலதான் இருக்குதுன்னு கிடையாது, கிறிஸ்தவத்துல கிடையாதுன்ற சுத்த போய். ஒரு சபைய வச்சு அவன் என்ன சாதி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு அது வந்து ஊறி போனது. தமிழ் தேசியத்தை குறித்து நம்ம பேசினா நம்ம என்னத்தை பேசணும்? இது வந்து நம்மளுடைய முன்னோர்களடா, முருகன் நம்மளுடைய முன்னோர்கள். நான் கிறிஸ்தவனா இருந்தாலும் நான் சொல்லுவேன், முருகன் என்னுடைய முப்பாட்டன், அவன் போர்க்கடவுள். அப்ப இருந்த வழிபாட்டு முறை வேற. நான் இதெல்லாம் படிக்கணும்னா முதல்ல வரலாறு எனக்கு தெரியணும். தமிழோடைய வரலாறு நமக்கு தெரியணும். இதெல்லாம் தெரிஞ்சா ஒரு புரிதலுக்கு நம்ம வர முடியும். வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி எல்லாம் வரலாறு மாறிச்சு, இந்த பிற மதங்கள் எப்படி உள்ள வந்தது, அதனால ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன, நம்மளுடைய இனம் என்ன. முதல்ல நான் தமிழன், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். என் மொழி தமிழ், நான் தமிழன். அப்ப கிறிஸ்தவர்கள் வந்து அவங்கள முதன்மையா
தமிழர்கள் அப்படின்னு உணர ஆரம்பிச்சாவே வந்து ஒரு அரசியல் தளத்துல வந்து தமிழ் தேசிய அரசியலுக்கும் அது வலு சேர்க்கும் அப்படின்றதுல பெரிய மாற்றம். மாற்று கருத்து இருக்க முடியாது இல்லையா? ஆமா. ஆமா ஆமா. தம்பி, இப்ப நீங்க ஆரம்பத்துல நீங்க சொன்னீங்க, நான் வந்து ஒரு விஜய் ரசிகனா இருந்தேன். ஆமா. அதுக்கப்புறம் அரசியல் கட்சி தொடங்கும் போது கூட நான் எதிர்பார்த்தேன். அப்புறம் அவர் மேடையில வந்து அவரோட கொள்கைகள்லாம் பேசும்போது அது அது மூலமா தான் அங்க இருந்து தான் உங்க அரசியல் தெளிவு ஏற்பட்டது அப்படின்னு. பெரும்பான்மையான இளைஞர்கள் இன்னைக்கு கூட நம்ம பார்க்க முடியுது. லட்சக்கணக்கான இளைஞர்கள் வந்து அவரை திரையில எப்படி பார்த்தாங்களோ அது அப்படியே வந்து அரசியல் கட்சி தொடங்கும் போது அவர் அப்படியே தலைவராக ஏத்துக்கிட்டு இன்னைக்கு நடக்கிற கூத்தெல்லாம் நம்ம பாக்குறோம் தமிழ்நாட்டுல. ஆனா நீங்க ஒரு நடிகர் விஜயோட ரசிகரா இருந்தாலும் அரசியல் அப்படின்றது வேற. அதாவது அவர் அப்படி தலைவரா ஏத்துக்கணும் அப்படின்ற தேவை இல்லை அப்படின்றத எப்ப உணர்ந்தீங்க? அந்த கட்சியை பத்தி அவங்க நடந்துக்கிற விதம், அவங்களோட மாநாடுகள் இதெல்லாம் பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது இது தமிழர்களுக்கு என்ன விதமான விளைவை ஏற்படுத்தும் அப்படின்றத சொல்லுங்க. நிச்சயமா இது நல்லதுக்கு இல்ல, அதுதான் சொல்லுவேன். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய ரசிகர்களை முதல்ல அரசியல் படுத்தணும். அதுக்கு முதல்ல அவருக்கு அரசியல் தெரியணும். அவருக்கே அது தெரியாது. மொபைல் வருதா, கார் வருதா, பைக் வருதா, இதை பத்தி யாராவது கேட்டா கூட எனக்கு தெரியாது. கொஞ்ச நாள் அது ஓடட்டு, மார்க்கெட்ல சந்தையில அது ஓடட்டு, அதனுடைய செயல்பாடு எப்படின்றத பொறுத்துதான் அதுக்கப்புறம் நம்ம அதை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவு பண்ணணும். ஒரு சாதாரண மொபைலுக்கே எப்படின்னா நம்மள வழி நடத்துற ஒரு தலைவனுக்கு நம்ம யோசிக்க வேண்டாம். விஜய் வந்து நான் வந்து சின்ன வயசுல இருந்து தமிழ் பற்றாளன். எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழை யாராவது தப்பா பேசுனா எழுதுனா எனக்கு பயங்கரமா கோபம் வரும். இவர் வந்து கட்சி தொடங்க போறாரு அப்படின்னோன்னா ரொம்ப இது ஏன்னா சொன்ன மாதிரி செஞ்சுட்டாரு. உதாரணத்துக்கு நம்ம ரஜினி சாரையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரஜினி சாரை பிடிக்காது, திரையில அவரை ரொம்ப பிடிக்கும். அவர் அரசியல் களத்துல வரப்போ அவர் பண்ண விஷயங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. அவர் பேக் அடிச்சிட்டாரு. இவரு சொன்ன மாதிரியே வந்துட்டாரு, விஜய் சார் வந்து சொன்ன மாதிரியே வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டேன், ரொம்ப ஆதரிச்சேன். அப்போ வந்து கட்சியினுடைய அந்த தலைப்பு, கட்சி பெயர் தமிழக வெற்றி கழகம். இது வந்து முதல்ல வந்தப்ப பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னா வந்துட்டு இக்கு போடல. எனக்கு வந்து அப்பவே பொறி தட்டுச்சு. ஏன்னா தமிழ் அடிப்படையா எழுத படிக்க தெரிஞ்சு யாருக்கா இருந்தாலும் தெரியும் வெற்றி கழகத்துல இக்கு வரும். அது ஒரு சாதாரண புணர்ச்சி விதி. இது கூட தெரியல. அப்போ ரெண்டு விஷயம். எப்படியும் ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இது வந்து பார்வைக்கு போயிட்டு அவர்கிட்ட அப்ரூவ் வாங்காம வெளியிட மாட்டாங்க இல்லையா? இதை நம்ம அபிஷியலா நம்மளுடைய கட்சி பேரை வெளியிட போறோம், அதனால இதுதான் தலைவரே அப்படின்னு காமிக்கணும். அப்படி காமிச்சப்போ அதை பார்த்துட்டும் அவர் இதை பண்ணியிருந்தாருன்னா ரெண்டு விஷயம். ஒண்ணு, விஜய்க்கு தமிழ் பற்றிய அடிப்படை அறிவு கூட இல்லை. ரெண்டாவது விஷயம், விஜய்க்கு தமிழ் பற்றிய புரிதல் இருக்குது, தமிழ் இதெல்லாம் தெரியும், ஆனாலும் இப்படி வந்திருக்குதுன்னா அப்ப விஜயோட பார்வைக்கே இது போகல, வேற யார் கண்ட்ரோல்லயோ இது இருக்குது அப்படின்றது அர்த்தம். ரெண்டுமே ஆபத்து தான். அந்த இடப்பட்ட காலத்துல நான் வந்து தமிழ் குறித்து, தமிழ் தேசியம் குறித்து, திராவிடம் குறித்து, அரசியல் குறித்து நிறைய வாசிக்க ஆரம்பிச்சு, நிறைய புரிஞ்சுக்க ஆரம்பிச்சு உள்வாங்கிட்டேன். முதல் மேடை விஜய் வந்து தன்னுடைய கன்னி பேச்சு அதை வந்து விக்கிரவாண்டி மேடையில பேச ஆரம்பிச்சப்போ எனக்கு இவர் ஏதோ செயற்கையா இருக்காருன்னு தெரிஞ்சுது. எப்ப நான் வந்து இவருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு முடிவு பண்ணேன்னா, எனக்கு திராவிடம் ஒரு கண்ணுன்னா தமிழ் தேசியம் ஒரு கண்ணுன்னு சொன்னதும், பின்னாடி வந்து ஈவே ராமசாமி அவருடைய கட் அவுட்டை ஏத்தி வச்சதும் புரிஞ்சிருச்சு. இவரு 10ஓட 11 ஒரு அரசியல்வாதி. எப்ப விஜய் இந்த வார்த்தையை சொன்னாரோ அப்பவே எனக்கு வந்து முடிவு பண்ணிட்டேன், இவர் வந்து இதுக்கான ஆள் கிடையாது, இவரு ஒரு பொம்மை தான் அப்படின்னு எனக்கு தெரிய வந்தது. நிறைய பேர்கிட்ட நண்பர்களே எதிரா மாறினாங்க, ஏன்னா என்னுடைய கருத்து. ஆனா நான் வந்து ஒரு பழைய பாட்டு உண்டு, வாலியை எழுதியிருப்பாரு, உலகம் ஒன்றாக எதிரே நின்றாலும் அஞ்சாமல் கருத்தை கூறுங்கள் அப்படின்ட்டு. யார் என்ன சொன்னாலும் என்னுடைய கருத்துல நான் சரியா இருப்பேன். கருத்தை நான் சொன்னேன், இல்லடா விஜய் பண்றது தப்புதான் அப்படின்ற. பல நண்பர்கள் எதிர்த்தாங்க, எதிராளியா மாறினாங்க. ஆனா இன்னைக்கு அவருடைய செயல்பாடு, கட்சியினுடைய செயல்பாடெல்லாம் பாக்குறப்ப அவங்களே ஆமா இல்ல அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நல்ல சரியா சொன்னீங்க. இதை நீங்க சொல்லும் போது எனக்கு தமிழ் தேசிய பேரியக்கத்தோட தலைவர் ஐயா மணியரசன் ஐயா இருக்காங்கல்ல, அவங்க வந்து தன்னோட வாழ்க்கை வரலாறு அதை பத்தி ஒரு புத்தகமாவும் இருக்கு, காணொலியாவும் தமிழர் கண்ணோட்டம் அப்படின்ற வலைவலியில இருக்கு. அதுல ஐயா பேசும்போது சொல்லுவாங்க, அவங்க வந்து பொது உடைமை கட்சியில இருந்து அதுக்கப்புறம் தமிழ் தேசியம் அப்படின்னு வந்தவங்க.
ம். அப்ப அதுல குறிப்பா ஐயா ஒண்ணு சொல்லுவாங்க. அது இளைஞர்கள் வந்து அத படிச்சுக்கணும். நாங்க அந்த பாடத்த ரொம்ப தாமதமா படிச்சுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக சொல்லுவாங்க. என்னன்னா, அ, நீங்க வந்து ஒரு இடத்துல இருக்கீங்க. அதுல இருந்து ஒரு சிந்தனை தெளிவு ஏற்பட்டு, ம். நீங்க இதுதான் சரியானது, இதுதான் தமிழர்களுக்கு தேவையானது அப்படின்னு வரும்போது, ம். இதுவரைக்கும் உங்க உங்க கூட பயணப்பட்டவங்க வந்து உங்கள வந்து எதிரியா பார்க்கக்கூடிய சூழ்நிலையும் வரும். அது நீங்க சொன்ன மாதிரி, நிச்சயமா. அவங்க உங்கள வெறுப்பாங்க, அவங்க உங்கள ஒதுக்குவாங்க. இதெல்லாம் நடக்கும். ம். ஆனா, எது தேவை? எது சரியானது? அப்படின்றதுல தான் நம்ம கவனம் இருக்கணும். அந்த அந்த பாதையில வந்து உங்க நெருங்கிய நண்பர்கள் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்து உங்கள விலக்கி வச்சாலும், ம். அதுக்காக நீங்க வந்து எந்த சமரசமும் இருக்கக்கூடாது அப்படின்றது வந்து ஒரு முக்கியமானது. அது இந்த பாதை தேர்ந்தெடுத்து பயணிக்கிறவங்களுக்கு அது தெரியும். ம். இந்த நிச்சயமா. பாதை இது தமிழர்களுக்கு தேவை. அடுத்த தலைமுறை எதிர்காலத்துக்கு தேவை அப்படின்றப்ப, ம். நம்மளோட சின்ன சின்ன ஒரு இத வந்து அ இழந்து தான் ஆகணும். அந்த நட்பா கண்டிப்பா, இருக்கட்டும், கண்டிப்பா, கண்டிப்பா. மத்த பழக்கவழக்கங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இலக்க வரும். ஆனா அத விட கண்டிப்பா. நம்மளுக்கு உயரிய கொள்கை அப்படின்றது ஒண்ணு இருக்கு அப்படின்னு, அது அது தமிழ் தேசிய அரசியலுக்கு வரக்கூடிய அ கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது நடக்கும் அப்படின்றது நிச்சயமா, உங்களோட நிச்சயமா, கதையில இருந்து தெரியுது. நிச்சயமா. அது போக தம்பி, இப்ப இந்த மாதிரி நடிகர்கள் வந்து ஆ, தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய எந்த சிக்கலுக்கும் வந்து ஒரு போராட்டமோ, அல்லது வந்து ஒரு அ ரொம்ப சாதாரணமா வந்து இந்த எக்ஸ் தளத்துல வந்து ஒரு ட்வீட்டோ எதுவுமே ம், வந்து பெரிய அளவுல பதிவு பண்றதே இல்ல. ம். மக்கள் கூட வந்து நிக்கிறதே இல்ல. ஆமா. ஆனா, ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் ம், ஒரு கட்சி தொடங்கிர்றாங்க. அடுத்த ஆட்சி வந்து நாங்க தான் அமைப்போம். ஏன்னா வந்து இருக்கிறது எதுவுமே சரியில்ல அப்படின்னு வந்துடுறாங்க. அதுலயும் குறிப்பா நீங்க கடந்த ஒரு 20 ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா, நடிகர் விஜயகாந்த், அப்புறம் நடிகர் கமல், அப்புறம் இவர் ரஜினிகாந்த். நடிகர் விஜய் இவங்கலாம் வந்து ஒவ்வொரு 5 ஆண்டுகளும் குறிப்பா அந்த தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி வருவாங்க. அப்புறம் அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும். அல்லது அவங்களுக்கு தேவையான இடத்துக்கு போய் சேர்ந்துக்குவாங்க. இது நம்ம பார்க்க முடியுது இல்லையா? கண்டிப்பா. அ அதோட தொடர்ச்சியா நீங்க சொன்ன மாரி அதோட தொடர்ச்சியா தான் நடிகர் விஜய்யும் அரசியல் தெளிவு இருக்கிறவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. எளிமையா கண்டுபிடிச்சிடலாம். ஆமா. அ ஏன் இந்த ஒரு 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 பேட்டர்ன் ம், தமிழ்நாட்டுல மட்டும் திருப்பி திருப்பி இதே தான் நடக்குது. நான் முன்னாடியே ம். சொன்ன மாரி வித்தியாசமாவும் எதுவும் நடக்கறதில்ல. திருப்பி திருப்பி ஆமா, ஒரு நடிகர் வருவாரு. ஒரு 5 ஆண்டு, 6 ஆண்டுக்கு ஒரு முறை வருவாங்க. மக்கள ஆமா, ஏமாத்துவாங்க. ஆமா. இது ஏன் நடக்குது? தமிழர்களுக்கு மட்டும் ஏன் அந்த விழிப்புணர்வு வரமாட்டேங்குதுன்றத சொல்லுங்க உங்க பார்வையில. கலையை தவறாக பயன்படுத்தியதும், அந்த கலையோட ஓட்டைய கண்டுபிடிச்சதும் தான். ஏன்னா, இயலிசை, நாடகம் என்னும் முத்தமிழ் இருக்குதுல்ல, அதுல நாடக கலை வந்து ரொம்ப ம். ஆத்மார்த்தமா இருக்கு. நம்மளுடைய தெருக்கூத்து காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா, அந்த நாடக கலைஞர்கள் அவர்கள் வந்து அந்த முகபாவனையை காட்டி எடுத்து நடிக்கும்போது, எதிர்ல இருக்கிறவன் வந்து அப்படியே ஒன்றா கலந்துருவான். தன்னல்ல ஒருத்தனா ம்ஹ்ம். அந்த கலைஞரை பார்க்க ஆரம்பிப்பான். மேடை நாடகங்கள்ல கூட அந்த நடிப்பு கலைஞர்கள் அவர்கள் நடிக்கும்போது கூட, மக்களோட மக்களா ஒன்றிணைஞ்சிருவாங்க. ம்ஹ்ம். தன்னுல ஒரு ஆளா அவங்கள பார்க்க ம்ஹ்ம். ஆரம்பிச்சுருவாங்க. இத சரியா பயன்படுத்தினது ஐயா ம்ஹ்ம். எம்ஜிஆர். அண்ணாதுரை அவர்களாக இருக்கட்டும், திரு ம். கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும், சினிமாவ ஒரு டூலா பயன்படுத்திக்கிட்டாங்க. ஒரு கருவியாக. மிகச்சரியா பயன்படுத்தி, ம்ஹ்ம். அது மூலமா அரசியல்ல ஒரு இடத்த பிடிச்சுட்டாங்க. ம்ஹ்ம். இதுக்கு நம்ம ஐயா எம்ஜிஆர் போட்ட உங்களுக்கே தெரியும். முன்னாடி ம்ஹ்ம். புடிச்சுட்டாரு அவரு. ஆ. அதுக்கப்புறமாட்டு அவரு பண்ணத பார்த்துட்டு, ஓகே சினிமா பிரபலம் ஆச்சுன்னா போதும் உடனே வந்துரலாம். மக்களும் அதுக்கப்புறம் ஆமா சினிமால இருந்து ஒருத்தர் வந்தார்ல. ஒரு ஒரு நிகழ்வு நடக்கிறப்போ, அத உதாரணமா எடுத்துட்டு மக்கள் அது என்ன ஏதுன்னு யோசிக்காம, ஏற்கனவே இப்படித்தானப்பா நடந்தது. அது ஏன் நடந்தது? எப்படி நடந்தது? அத பத்திலாம் மக்களுக்கு இது இல்ல. ஏன்னா போதிய விழிப்புணர்வு இல்ல. போதிய அத பத்தின புரிதல் இல்ல. அரசியல்னா என்ன? எதுக்கானது? அரசியல் என்பது வாழ்வியல். நம்மளுடைய வாழ்வியல் அது. அந்த மக்கள் வாழ்ற ம்ஹ்ம். இடத்தையும், மக்களுக்கான தேவையும் சரிவர சீரா இருக்கும்படி பார்த்துக் கொள்வதுதான் அரசியல். ஆனா அரசியல்ன்றது அந்த ம்ஹ்ம். வார்த்தை இப்ப வேற மாரி ஆயிப்போச்சு. கொள்ளையடிக்கிறது. சில அலுவலகங்கள்ல கூட சொல்லுவாங்கல்ல, அங்க வந்து பாலிடிக்ஸ் பண்றான். ஆபீஸ்ல பாலிடிக்ஸ் பண்றாங்க. பாலிடிக்ஸ்னா என்ன? காரியத்துக்கு இது பண்றது. அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு மட்டும் இடம் ம். குடுக்குறது. இது இல்ல பாலிடிக்ஸ். இது சூழ்ச்சி. ம். அரசியலோட கண்ணோட்டமே மாறி போச்சு. அரசியல் என்பது மக்களுக்கானது. இப்ப விவசாயம்ன்றது அது தொழில் கிடையாது. அது ம். ஒரு வாழ்வியல். அது மாதிரிதான் அரசியலும் வாழ்வியல். மக்களுக்கு சரியானதை எல்லாம் பார்த்து ம்ஹ்ம். செய்யறதுதான் அந்த இது. அது இந்த மக்களுக்கு தெரியல. சும்மா ஒருத்தன் ஃபேமஸா ம். இருக்கான்னா, ஓகே போடு. அவருதான் நம்ம தலைவர். அந்த மேடையில நடிக்கிறவரு, அவரு எங்கள காப்பாத்துவாரு. இந்த நடிகர்கள் ஏன் குரல் கொடுக்க மாட்டாங்கன்னா, வியாபாரம். மெயினா அதுதான்.
இவர்கள் குரல் கொடுத்தா பிற மாநிலங்கள்ல வந்து வியாபாரம் பாதிக்கப்படும். இன்னைக்கு இருக்க பல நடிகர்கள் எல்லாம் முக்காவாசி பேர் தமிழர்களே கிடையாது. விஜய் வந்த பிரச்சாரத்துல காவிரி பத்தி எப்பயாவது வாய திறந்தாரு? திறக்க மாட்டாரு. ஏன்னா ஜனநாயகன் படம் அடி வாங்கும். சரியா 5 வருஷத்துக்கு ஒருக்கா திராவிட கட்சிகள் அவங்களையும் ஒரு கருவியா பயன்படுத்திக்கும். சினிமா ஒரு கருவிதான், அதுல ஒரு உபகருவியாக இவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளும். ஏன்னா மக்கள் எங்கேயும் சேர்ந்துடக்கூடாது. இப்ப வந்து தமிழ் தேசியத்தின் பாதையில தமிழ் தேசியத்துக்காக மக்கள் ஒன்று கூடிடக்கூடாது. தெரியும் தமிழ் தேசியம் 4 கால் பாய்ச்சல்ல எழுச்சி மிகுந்து ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதை சேர விட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல பொம்மை மாதிரி இறக்கி விட்டாச்சு திரு தளபதி விஜய் அவர்களை. இதுல ஓட்ட சிதற அடிக்கணும் அப்படின்னு. ஆனா நான் இதை ஒரு நல்லதாதான் பாக்குறேன். ஏன் தெரியுமாண்ணா, இவர் மட்டும் வரலன்னா இத்தனை பேர் இப்படி இம்மெச்சூரா இருப்பீங்களாடா, அதுக்கு இன்னொரு வார்த்தையை நம்ம ஊர்ல சொல்லுவாங்க, அது வேண்டாம், அதை நான் சொல்லல. இத்தனை பேர் இப்படி இருக்கீங்களாடா அப்படின்னு தெரியாமே போயிருக்கு. இன்னொன்னு, பெரும்பான்மையான ஓட்டுகள் அங்க ஒரு இடத்துல குவியறதுக்கு பதிலா இப்படி பிரிஞ்சிட்டதுனால யாரு உண்மையான தமிழ் தேசியவாதிகள், உண்மையா தமிழ் பற்றோட இருக்காங்கன்றது இப்ப தெரியுது. இப்போ விஜய் வந்ததுனால இது எல்லாமே ஃபில்டர் ஆயிடுச்சு. எவன் அறகுற மைண்டோட இருந்தானா எல்லாம் வெளியே போயிட்டான். இப்போ கட்சி கிளீன் ஆயிடுச்சு. இதுல வந்து இந்த நீங்க சொன்னீங்கல்ல சமரசம் இல்லாத ஒரு இது அப்படின்ட்டு, இது வந்து தலைவர் பிரபாகரன் கிட்ட நான் பார்த்தது. யார் என்ன வந்தாலும் என்னுடைய நாட்டுக்காக நான் அனுப்பேன் அப்படின்னு சமரசம் இல்லாத ஒரு போர் வீரன் தலைவர் பிரபாகரன். அவர் நினைச்சிருந்தா தன்னுடைய பிள்ளைகளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பி இருக்கலாம், குடும்பத்தை எங்கேயோ கொண்டு வச்சிருக்கலாம். ஆனா தன்னோட இதுலதான் வச்சிருந்தாரு. அந்த சமரசம் இல்லாத தன்மையை வந்து நான் வந்து ஆசான் சீமான் கிட்ட பார்த்தேன். இத்தனை 15 வருஷத்துல ஒரு முறை கூட கூட்டணி எதுவுமே இது பண்ணல, கூட்டணியே தேவையில்லை. விஜய் கிட்ட நினைச்சாரு விஜய் அவர்கள் வந்து வருவாரு, ஏன்னா தமிழர்களுக்காக வருவாரு அப்படின்னு. ஆனா விஜய் நேர ஆப்போசிட்டா எடுத்த உடனே எல்லாருமே எதிர்க்க ஆரம்பிச்சு. அந்த எதிர்த்தது வந்து இவங்களுக்கு பிடிக்கல. இவரு வந்து இவரு மட்டும்தான் இருக்கணும், வேற யாரையும் வரவிட மாட்டாரு அப்படின்னு. டேய், நாங்க எதுக்கு எதுக்குறோம்னு முதல்ல கேளுங்கடா. அதெல்லாம் இல்ல, நீங்க விஜய் எதுக்குறீங்க. மேலோட்டமா பாக்குறானுங்க, ரூட்டை பார்க்க மாட்டாங்க. அந்த சமரசம் இல்லாத அந்த கொள்கை பிடிப்பு வந்து நாம் தமிழர் தோழர்கள் கிட்ட, குறிப்பா ஆசான் சீமான் கிட்ட நான் பார்த்ததுனால ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட இறுதி கேள்வி தம்பி, இப்ப நீங்க வந்து தொடர்ச்சியா சமூக வலைதளங்கள்ல எல்லா இளைஞர்கள் மாதிரியும் பதிவுகளை போட்டு வரீங்க இல்லையா? உங்களுக்கு தனித்திறன் இருக்கு, ஆடல் பாடல் இசை சம்பந்தமான தனித்திறன் இருக்கு, அது மூலமா பதிவுகளை போட்டுட்டு வரீங்க. ஆனா எந்த காலகட்டத்துல இது மட்டும் போதாது, மக்களுக்கு நான் படிச்சதை வச்சு ஒரு தெளிவை ஏற்படுத்தணும், அது வந்து அரசியலா இருக்கட்டும், வாழ்வியலா இருக்கட்டும், உணவு சம்பந்தமான செய்திகளா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க உங்களோட வலைத்தளங்கள்ல பதிவு பண்ண ஆரம்பிச்சீங்க. எப்ப இந்த மாற்றம் தேவை அப்படின்றத உணர்ந்தீங்க? அது மூலமா உங்களுக்கு கிடைச்ச பலன்கள் என்ன? எல்லாம் தலைவரோட அந்த புத்தகங்களை வாசிக்கிறது, தலைவர் சார்ந்த புத்தகங்கள் வாசிக்க வந்து எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கு. அந்த கடமைய அவரவர்கள் ஒழுங்கா செஞ்சாலே என்னுடைய இந்த பெரிய தோற்றம் உங்களுக்கு தெரியாது, நானும் ஒரு சாதாரண மனிதன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ரொம்ப எளிமையா சொல்லியிருப்பாரு. இந்த உலகமே பார்த்து பயப்படுற ஒரு பெரும் போராளி தலைவர். இன்னைக்கு அவர் பேரை சொன்னா கூட நடுங்குவாங்க. திரும்பி வந்துருவாரோ அப்படின்ற, இருப்பாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும் அவங்க. திரும்ப புலிகள் எழுந்து வந்துருவாங்களோ அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு மாமனிதன் ரொம்ப எளிமையா மத்தவங்க செய்யற கடமையெல்லாம் நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்றப்போ, அப்ப எல்லாட்டையும் ஒரு கடமை இருக்குதானே அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. இன்னொன்னு, நான் கலை சார்ந்து முயற்சி பண்ணேன். கலையில நானே பாடல் எழுதி இசையமைத்து பாடி அதை நிறைய போட்டுட்டு இருப்பேன். ஆரம்ப கட்டத்துல நானும் வயசு பையன் தானே, நானும் சாதாரணமான பாடல் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு மைக்கேல் ஜாக்சனுடைய தே டோன்ட் கேர் அபௌட் அஸ் அப்படின்ற ஒரு பாடல் உண்டு. இந்த உலகத்தின் அடக்குமுறைகள், பேதங்கள், இதுக்கு எதிராட்டு நடக்கிற அரசியலுக்கு எதிராக சாட்டை அடி அடிச்சு போட்டிருப்பாரு. அதுக்கு பிறகாட்டுதான் மைக்கேல் ஜாக்சன் சந்தித்த அந்த பிரச்சனைகள் அதிகம் அந்த ஒரு பாட்டுக்கு அப்புறமாட்டு மிகவும் வெளிப்படையா சொல்லியிருப்பாரு. அப்ப கலை என்பது ஒரு ஆயுதம். என்னால முடிஞ்சது 4 பேர் நம்மளால மாறணும், நம்ம தமிழ் மொழிக்கு, தமிழ் இனத்திற்கு என்னால முடிஞ்ச ஒரே ஒரு இதாவது நான் செய்யணும் அப்படின்னு நான் நினைச்சேன். நம்மளுடைய பனைத்தாய், அவதான் என்னுடைய வாழ்க்கையை மாத்தினதுன்னு சொல்லலாம். பனைத்தாய் வந்து அதுவும் பாத்தீங்கன்னா, என்னுடைய தாத்தாவனுடைய அப்பா அவரு புதைக்கப்பட்ட இடத்துல ஒரு பனை மரம் முளைச்சுது.
அந்த பனைமரம் வளர்ந்து அந்த பனைமரத்தை வச்சுதான் நான் வந்து காணொளிட்டேன். இந்த பனைமரத்தோட மகிமை என்ன, அது என்னென்ன மருந்து, தமிழர்களுடைய பாரம்பரிய மரம். அது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, யூடியூப்ல பயங்கரமா வியூஸ் போக ஆரம்பிச்சது. இது வந்து ஆசான் சீமானுடைய பார்வைக்கு போயிட்டு அவரு வந்து இதை பகிர்ந்திருக்கிறார். அவருக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுல நிறைய பேர் பார்த்து நிறைய பகிர ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அது பயங்கர ரீச். அதுக்கப்புறம் நான் நிறைய காணொளிகள் போட ஆரம்பிச்சேன். தமிழ் குறித்து, தமிழ் மொழி பாரம்பரியம் குறித்து, நம்மளுடைய பண்பாடு குறித்து, நம்மளுடைய மருத்துவ முறை குறித்து. அழிந்து போன ஒரு விஷயம் இல்ல அது. முன்னாடி வந்து தமிழ் பாடமுறையிலே இருந்திருக்குது, தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவம். ஆனா பின்னாடி அதை எடுத்துட்டாங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாஃபியா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவங்க பிழைக்கணும், நம்ம நோயாளி ஆகுனாதான் அவங்க பிழைக்க முடியும். நமக்கு மருத்துவமும் வாழ்வியலா இருந்தது, விவசாயமும் வாழ்வியலா இருந்தது. எல்லாமே நம்மளுக்குள்ளே தற்சார்பு வாழ்க்கை. அந்த தற்சார்பு வாழ்க்கை நம்மளை விட்டு போக வச்சதுதான் திராவிடத்துடைய சாதனை, பிறருடைய சாதனை எல்லாம். இந்த தற்சார்பு வாழ்க்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும், தமிழ் தேசியத்தினுடைய அந்த பாதையை சரியா எல்லாத்தையும் போய் சொல்லணும். தலைவர் விட்டுட்டு போயிருக்கிறாரு. எல்லாருமே புலிகள் தான். அந்த உணர்வு இருக்கிற எல்லாருமே புலிகள் தான். தமிழர்கள் எல்லாருமே புலிகள். அவரு முயற்சி பண்ணாரு, சாகுற வரைக்கும் முயற்சி பண்ணாரு. அவருடைய அந்த குரல் ஏதோ ஒரு இடத்துல நமக்கு கேட்டுட்டே தான் இருக்கும். என்னால முடிஞ்சதை நான் பண்ணணும் அப்படின்றத நான் நினைச்சேன். அப்படி நான் போட்டுட்டு இருந்தேன். நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுன்னா வந்து என்ன தொடர்பு கொண்டாங்க. அண்ணா உங்களுடைய காணொளி பார்த்தேன், தம்பி உங்களுடைய காணொளி பார்த்தேன். தம்பி எனக்கு வயசா 40 ஆகுது, 50 ஆகுது. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு பயங்கர விழிப்புணர்வாச்சு. நான் புத்தகம் வாசிக்க ஆரம்பிச்சேன், தமிழ் குறித்து பேச ஆரம்பிக்கிறேன், தமிழ் குறித்து நிறைய படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு தொடர்பு கொண்டு சொல்றப்போ எனக்கு ரொம்ப நிறைவா இருக்கும். சரி, நம்ம சரியான பாதையில போயிட்டு இருக்கோம், நம்ம பண்றது சரியா இருக்குது, நம்ம எடுத்துக்கொண்ட பாதை சரியானது. எனக்கு நான் என்னுடைய தமிழ் மொழிக்கு, என்னுடைய தமிழ் இனத்துக்கு என்னால முடிஞ்சதை நான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். கடைசி வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். அதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி அப்படின்றதுல போயிட்டு இருக்கிறேன். கலை சார்ந்து பண்ணிட்டு இருக்கிறேன், பாடல் இது பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா என்னன்னா நமக்கு வாய்ப்பு டக்குன்னு கிடைக்கல. கிடைக்கிறது பொதுவா நம்ம தமிழ் தனி இசை கலைஞர்களுக்கு இது சொன்னாலும் சொல்லாட்டாலும் ஏத்துக்கிட்டாலும் ஏத்துக்கிடாட்டாலும் அதுதான் ஒரு உண்மை. ஏன்னா இங்க இண்டஸ்ட்ரி இயங்கிக்கிட்டு இருக்க விதம் வேற. நெப்போட்டிசம் ப்ராடக்ட்னா எடுத்துப்பாங்க, அவனுக்கு பேக்ரவுண்ட் பயங்கரமா இருந்தா எடுத்துப்பாங்க. ஆனா ஒரு நல்ல கலைஞன் அதுக்கு வந்து அவன் வந்து ஃபேமஸ் ஆகணும், அவன் வந்து பயங்கரமா ஃபேமஸ் ஆகணும். நான் தொடர்பு கொண்டேன் நிறைய பேர், எனக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க, என்கிட்ட டேலண்ட் இருக்குது, திறமை இருக்குது, பாருங்க என்னுடைய படைப்பை பாருங்க. நான் எழுதி கூட கொடுத்தேன், நான் பாடல் தயாரிச்சு கொடுத்தேன், என்ன பாருங்க இது என்னுடைய படைப்பு அப்படின்னு. ஆனா உனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இன்ஸ்டாகிராம்ல இருக்காங்கன்னு கேட்டாங்க. திறமை என்ன வச்சா என் ஃபாலோவர்ஸ் வச்சா? ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்மளுடைய குமரி கண்டத்தின் ஒரு எஞ்சிய பகுதியான இந்த குமரி மாவட்டம் என்னுடைய தாய்மண், என்னுடைய தமிழ் மண். இந்த மண்ணுக்காக நான் ஒரு பாடல் வெளியிடணும் அப்படின்றது என்னுடைய நீண்ட நாள் கனவு. இன்னும் உள்ள எரிஞ்சிட்டு இருக்குது. அதுக்கான ஒரு வழியில போயிட்டு இருக்கிறேன். உதவி கேட்டிருக்கிறேன், ஒருத்தரே கேட்டு இருக்கிறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஆனா விரைவில் அதுக்கான இது வந்து சேரும் நான் நம்புறேன். அதுக்கான பாடலாம் நான் எழுதியெல்லாம் வச்சுட்டேன். ஒரு 3 வருஷ உழைப்பு அது. ஓலைச்சுவடிகள் எல்லாம் பார்த்து எடுத்து வரலாறுலாம் ஆராய்ச்சி பண்ணி விடணும் அப்படின்ட்டு அதுக்கான முயற்சியில இருக்குது. விரைவில் அந்த பாடல் வெளியிடணும். அது வந்து என்னுடைய பெரும் கனவு. என் மண்ணுக்காக நான் பண்ற ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு. ஒரு நாள் என்னுடைய பாடல் வெளிவந்து என்னுடைய இடம் ஒரு தனி இசை கலைஞனா ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறப்போ நிச்சயமா என்னை போன்ற வாய்ப்புக்காக இயங்கிட்டு இருக்க பல தமிழறிஞர்களை என்னால முடிஞ்சதை நான் கைப்பிடிச்சு தூக்கி விடுவேன். புரியுது. தமிழ் தேசிய ஆட்சி வந்து தமிழ்நாட்டுல அமையும் போது இந்த சிக்கல்கள்லாம் எளிதா தீர்க்கப்படும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது போக தனிப்பட்ட முறையில எனக்கு என்ன ஒரு மகிழ்ச்சினா, தமிழ் தேசிய அரசியல் வந்து என்னதான் தமிழ் தேசிய பேரியக்கம், நாம் தமிழர் கட்சி, இந்த மாதிரி இயக்கங்களும் கட்சிகளும் மக்கள் கிட்ட கொண்டு போனாலும், நல்ல கருத்துக்களை கொண்டு போனாலும், அந்த மக்கள் அதை உள்வாங்கி, அது குறிப்பா வந்து அந்த தமிழ் இளைஞர்கள் அதை உள்வாங்கி அதை எப்படி அவங்க எடுத்துட்டு போறாங்க அப்படின்றத வந்து பொதுமக்கள் பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த இளைஞர்கள் சரியான பாதையில போகும்போதுதான் அவங்களுக்குமே ஒரு நம்பிக்கை வரும். சரி, இந்த இளைஞர்கள் போறாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த கருத்தியல், அதுக்கு காரணம் அதை வழி நடத்தக்கூடிய தலைவர்கள் அப்படின்றத உணர்வாங்க. அந்த காலம் இப்ப இருக்கு அப்படின்றது வந்து கண்கூட பார்க்க முடியுது. அதனால உங்களை மாதிரி இளைஞர்கள் இந்த சமூக வலைதளங்கள் மூலமா அவங்களோட திறமைகளை வந்து பயன்படுத்தி தமிழ் தேசிய அரசியலை வந்து பொதுமக்கள் கிட்ட கொண்டு போறீங்க. அதை தொடர்ந்து பண்ணுங்க. சரி தம்பி, இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போது நம்ம மேலும் இந்த மாதிரி
தமிழ் தேசிய தமிழர் சார்ந்த செய்திகளை கண்டிப்பா பேசுவோம். நிச்சயமா. உங்களை சந்திச்சதுல மிக மகிழ்ச்சி. நன்றி. உங்களை சந்திச்சது மிக்க மகிழ்ச்சி.